பிள்ளைகிட்ட கேட்டேன், நீ வேணா கூட இருந்து எனக்கு ஒத்தாசையாக இருக்கியா? அவர் சொன்னார், அதுக்கு என்னை விட நன்னா பண்ணுற ஒரு யந்திரத்தை வாங்கி வச்சுட்டு போய்டுறேன். அது 30-40,000 ரூபாய் தான் ஆகும். அதை போட்டு வச்சுட்டா அதுங்கிட்ட உனக்கு வம்பு இல்லை பார். ஏன்னா நான் இங்கே கூட இருந்தேன்னா என்னை சமாளிக்கணும், என் மனைவியை சமாளிக்கணும். அதை விட யந்திரத்தை சமாளிக்கிறது சுலபமாக இருக்கும். அதனால் 40,000 ரூபா போட்டான். கட்டான்னு ரொம்ப நன்னா துணி துவைக்கிறது, நன்னா பாத்திரம் தைக்கிறது, அதை வாங்கி வச்சுட்டோம். அதுதான் இனிமேல் பண்ண போகுது. அப்போ அந்த யந்திரத்தை நம்ம இஷ்டப்படிக்கு வேலை செய்ய வைக்கலாமா? இல்லை யந்திரத்தை உற்பத்தி பண்ணவர் கூட ஒரு புஸ்தகம் கொடுத்தார், அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கிறபடிக்கு வேலை செய்ய வைக்கணுமா? அவர் கொடுத்த புஸ்தகத்தின்படி தான் அதை போடணும். நம்ம பாட்டுக்கு எங்கேயான திருப்பி இப்படி தண்ணீர் வரும், அப்படி தண்ணீர் வரும், நான் தான் கொட்டுறேனே, தள்ள கொட்டுறேன்னு, கீழே கொட்டுறேன்னா 10வது நாள் வீணாக போடும். அதுக்குன்னு உடனே பழுது பார்ப்பவரை கூப்பிடுவோம். கூட்டவர் முதல்ல சொல்லுவார், என்ன தப்பு பண்ணீள். அவர் நம்மக்கிட்ட தான் ஆரம்பிப்பார். நீங்கள் என்ன தப்பு பண்ணீள், ஒழுங்காக நாங்கள் சொன்னபடி செஞ்சீங்களோ? அது எப்படி? நாங்கள் தான் யந்திரம் வேண்டாச்சு 40,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அப்போ ஏன் இஷ்டப்படி எப்படி வேணால் வேலை செய்ய வேண்டாமண்ணா? உற்பத்தி பண்ண நாங்கள் எப்படி சொல்லியிருக்கணுமோ அப்படி பண்ணால் தான் யந்திரம் வேலை செய்யும். இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னுடுவா. அப்போ வேதத்திலேருந்து ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிறோம், யந்திரத்தை எடுத்துக்கிறோம், ஒன்று எடுக்கிறோம்னா அது முழுக்க அது சொன்னபடிக்கு தான் கேட்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நாம் பண்ணக்கூடாது. அதனால் உத்காதாவை வைத்துக்கொண்டு ஜெயிக்கலாம். அதை நன்னா சொல்லணும். யார் சொல்கிறாளோ அவள் சொல்லணும், எந்த நிஷ்டையோடு சொல்லணுமோ சொல்லணும். அதுக்காக இப்போ தேவர்கள் ஒத்தொத்தரையாக தேட ஆரம்பிக்கிறா. ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் பாருங்க. தேவர்கள் முதல்ல ஒருத்தரை கேட்டால் உத்கீதேனாத்யயாமேதி, நாம் உத்கீதத்தை வச்சுன்னு ஜெயிச்சிருவோம். தேகவாச்ச மூச்சுகு தம் ந உத்காயேதி ததேதி தேபியோ வாகுதகாயத் யோ வாச்சி போகஸ்தம் தேவேபிய ஆகாயத் யத் கல்யாணம் வததி ததாத்மனே தே விதுரனேனவை ந உத்காதான்னஸ்தேதி தமபித்ருத்ய பாப்மனா அபிவின்யஸ்ய யஸ்ஸ பாப்மா யதேதம் அப்ரதிரூபம் வததி ச ஏவ ச பாப்மா. முதல்ல வாக்குங்கிற தேவத்தையே கேட்டா. நம்மக்கிட்ட ரொம்ப முக்கியம். ஒருத்தரை பற்றி பேச ஆரம்பிக்கிச்சே அவருடைய பேச்சு தானே நம்மளை ஈர்க்கிறது. சுவாமி யார் கிடுகிடுன்னு தன்னை பற்றி சொல்கிறார். வாக்கு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிரதானம், பேச்சு. இவர்களெல்லாம் பேச்சு தேவத்தையின் இடத்துல போய் கேட்குறா, நீ எங்களுக்காக அந்த உத்காதா பிரணவத்தை சொல்லு. அதை சொன்னியானா அந்த அசுரர்கள்லாம் நம்ம ஜெயிச்சு விடலாம். சரின்னு வாக்கு பேசுறதுக்காக வந்தார். அவர் ஒழுங்காக சொல்லணும். பேச்சு ஒரு மந்திரத்தை சொல்லணும்னாலே வாக்குக்கு தானே முதல். அப்போ அந்த வாக்கு எழுந்து சொல்கிறதுக்கு போனார். அசுரர்கள் சளைக்கிறதா இல்லை. இவர் எங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு பெரிய பெரிய மண்ணு கட்டி எடுக்கிற மாதிரி பாப்ப மூட்டைகளை எடுத்து வாக்குக்கு பேரில் வீசினா அவர் அப்படியே பொடி பொடியாக விழுந்துட்டார். அவரால் அந்த மண் மூட்டையை எதிர்க்கிறதுக்கு முடியல. அவர் மேலே பட்டது அதுவே செதறெடுத்து. வாக்கு செதற உடனே என்னாச்சு, அன்னிலேருந்து தான் நம்ம தவறான சொற்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம். வாக்குகள் சேர்ந்து உத்காதாவாக இருந்து பேசுறதுக்கு போனாலும் ஆனால் அதை மற்றது ஏற்றுக்கலே. பாப்ப மூட்டைகள் அடித்த உடனே வாக்கு பொடி பொடியாக விழுந்துடுத்து. அன்னிலேருந்து தன்னால் பிடிச்ச நிஷ்டையில் நிற்க முடியல. இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, வாக்குன்னு சொன்னால் நல்ல வார்த்தைகளை பேசுகிறது தான் அதுக்கு நிஷ்டை. ஆனால் அந்த நிஷ்டை நியமம் தகர்ந்துடுறது, அந்த மரபு போயிடுறதுன்னு சொன்னால் தான் தீய வார்த்தைகள் வாயில் வருது. இப்போலேருந்து தீய வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சுட்டான். எது தீய வார்த்தை? அதையும் அவரே உரையாசிரியர் சொல்கிறார். மற்றொருத்தர் நாசமாக போவதற்குண்டான வார்த்தை, அல்லது எது சதஸ்யமான வார்த்தை இல்லையோ, சதஸ்யம்னால் பொதுவில் பேசக்கூடிய வார்த்தை, ரகசியம்னால் பொதுவில் பேச முடியாத வார்த்தை. ரகசியமாக பேசுறதுன்னு சொல்கிறோம் இல்லையோ. சதஸ்யமாக பேசுறதுன்னா எல்லாரும் இருக்கச்சே பேசலாம். ரகசியமாக பேசுறதுன்னா 2 பேர் இருக்கச்சே தான் பேசணும். ஒரு சுவாமி அடியன்ட்ட வந்தார். உம்மகிட்ட மட்டும் தெரிஞ்சாப்புல ஒன்று சொல்கிறேன், நீர் யாருக்கிட்டையும் இதை சொல்லக்கூடாது, உறுதி அளிச்சீர்னா சொல்கிறேன்னார். சரி, ஏதோ நமக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் நடக்கிறது முதல்ல தெரியறது போல் இருக்கு, சொல்லுன்னு கேட்டுட்டேன். 2 நாளில் பார்த்தா ஒரு 10 பேர் இதே விஷயத்தை எங்கிட்ட வந்து பேசினான். இது இவர் ரகசியம்னு சொன்னாரேன்னா அப்படின்னே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டாரோ. இது உமக்கு மட்டும்தான் சொல்கிறேன், உமக்கு மட்டும்தான் சொல்கிறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டா அப்புறம் எப்படி ரகசியமாக இருக்கும்? ரகசிய பேச்சு எது அந்தரங்கமாக இருந்திருக்கணுமோ அதை வெளியில் போட்டு உடைச்சா பேச்சு தப்பு, பேசக்கூடாது. அதே போல் வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை. ஒருத்தரை சொல்லி இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம குழந்தைகளை வெய்யும் போது சனியனே, பீடையே, தரித்திரமே, இந்த வார்த்தைகளே சொல்லக்கூடாது.